வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு டே 3, மூணாவது நாளாக ஸ்விக்கிக்கு இன்னைக்கு போக போறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆம், சமயம் இப்போ மணி 1:41. இன்னைக்கு ஆர்டரு எப்படின்னு தெரியல. இன்னைக்கு டேட்டு என்னாம் தேதி? 23ஆம் தேதி. இன்னைக்கு மூணாவது நாளாக ஸ்விக்கியில் போகிறோம். லொக்கேஷன் போய்ட்டு லாகின் பண்ணிட்டு வேலை சாப்பிட்றோம், அப்டேட் பண்ணுறேன். பாய். ஃபோனுக்குள்ளே வந்துட்டு மை ஷிஃப்ட் 2 to 4 மேக்ஸிமம் போனஸ் 30% கொடுத்துருக்காங்க. அதை புக் பண்ணணும். 4 to 7, 7 to 11 புக் பண்ணி ஆன்லைன் போட்டாச்சு. ஆன்லைன் போட்டோட -2 -12 -12 டோட்டல் ஏர்னிங் 12 அப்படி பண்ணுவான். ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. அப்படி லாகின் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தானே வரும். ஆர்டர் அடிச்சிருக்கு 37 ஆர்டர். பிரபு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அக்செப்ட் கொடுத்தாச்சு. அக்செப்ட் கொடுத்துட்டு ஹைவே பார்க். இதுதான் ஒரு குழப்பம். செல்ஃபி அப்படி ஆன் பண்ணி விட்டாச்சு. ஆன் பண்ணி விட்டுட்டு ஆர்டர் என்னன்னா மட்டன் ஃப்ரைட் ரைஸ். அப்படி ரெஸ்டாரண்ட்டில் வந்தாச்சு. பிரபு பேக்கரில் உட்கார்ந்துருக்கோம். மட்டன் ரைஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டிங். எவ்வளோ டைம் ஆச்சுன்னா 7 மினிட். நான் இருந்தது பக்கம்தான். ரெடியா? ஓகே, சரி கைஸ், அது ஆர்டர் கிடச்சாச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறது காப்பி காடு பக்கம் வந்தாச்சு. காப்பி காடு பக்கம் வந்தாச்சு. சரி, ஓகேண்ணா. அப்படி ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்து பேமெண்ட் கஸ்டமர் ஜிபே பண்ணாங்க. 294 ரூபா. அது செக் பண்ணி பார்த்தாச்சு. பேமெண்ட் வந்துருக்கு. பே அவுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 38 ரூபா. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு இதான் இப்போ ஒன்று கொடுத்துருக்குறேன். நீங்கள் கொடுத்தது மேப்பில் தான் வந்துருக்கு. குறை நேரம் அப்படி இருக்கட்ட ஆர்டர் ஒன்றுமே வரல. ஆர்டர் ஒன்று வராதுன்னு சரி கூட்டாரணை வீட்டில் அந்த ரெஸ்டாரண்ட் நான் பார்த்தா ஆர்டர் அடிச்சது. பிஆர் கஃபேயில் ஆர்டர். பிஆர் கஃபேயில் எடுத்து பாரஷாலை போனோம். 3:30 டைம் கொடுத்துருக்கேன். 3:39 ஆச்சு. இன்னி கிளம்பி ஆர்டர். அப்படி ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்தாச்சு. இரண்டு ஒரு 300 மீட்டர் தான் ரெஸ்டாரண்ட்டு. பிஆர் கஃபே ரெஸ்டாரண்ட் படந்தால் மூடு இருக்குது. கிரேஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதில் எடுத்து நேர பாரஷாலைக்கு போகணும். என்ன ஆர்டர்னு தெரியல. டீச்சர் கொடுக்கும்போது தான் காட்டுறதில்ல என்ன ஆர்டர். என்ன ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு அப்புறம் கிராஸ் பண்ணண்டா. ஏன்னா ரெஸ்டாரண்ட் வலது பக்கம் தான் இருக்குது. அப்புறம் கிராஸ் பண்ணாலும் கிராஸ் பண்ணி முடிஞ்சோடனே திருப்பி ரைட் சைடு வந்து தான் ஆகணும். ஏன்னா ரெஸ்டாரண்ட் வலது பக்கம். ஒரு ஆட்டோ முன்னாடி வருது, அதுக்கு பின்னாடி தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த வந்துட்டோம். ஹோட்டலில் வந்தாச்சு. வந்தால் ஆர்டர் ரெடி ஆகாது. ஆர்டர் ரீச் கொடுத்தாச்சு. செல்ஃபி எடுத்துது. ஆர்டர் ரெடி ஆச்சு. உங்களுக்கு நான் ரெடி கொடுப்பீங்களா? எடுக்கவா? என்ன ஆர்டர் ரோயல் போட்டு வச்சு கல்ல போட்டு திரும்பி செருவாக இருக்கணும். அப்புறம் செருவாக இருக்கணும். போய் போகிறதா ஈஸி. அப்படியே கொடுத்துட்டு வீட்டில் போகலாம். அதோ இந்த வரவு போல வாழ வேண்டும். இதோ இந்த ஆர்டர் போல கிடைக்க வேண்டும். எல்லா நேரமும் ஆர்டராய் வந்து வேண்டும்.
நிப்பாட்டிட்டு பார்த்தா தெரியும். தட்டுக்கடை பக்கம் தான் ஓடி போட்டு உங்களுக்கா இந்த பாட்டை விட்டுட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. சரி சரி கொடுத்து டிஎஸ்சி கொடுக்கும்போது டீயை விட்டு காட்டும். ஃபுட் அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். நேரம் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கான பார்த்தா அடுத்த ஒரு ஆர்டர் வந்தது. 1 மணிக்கு தாண்டி தான் வந்தது ஆர்டரு. 5:22 ரீச் ஆகிருக்கணும். கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கான பார்த்தேன். அதுக்கு வேணும் ஆர்டர் வந்தது. சரி அந்த ஆர்டர் எடுக்க போகலாம். ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்தாச்சு. ரெடியாச்சு. பெரிய 3வது ஆர்டர். இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங்ஸு ரொம்ப நல்ல நஷ்டம். என்ன காலத்தை வந்தால் ஒரு ஆர்டர் 23 ரூபா, இன்னொரு ஆர்டர் 39 ரூபா கிடச்சி. சரி அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் போயாச்சுன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து தான் வந்தாச்சு. காலத்தை ஓடினதுலே டோட்டல் ஏர்னிங்ஸ் 62 ரூபா தான் கிடச்சிது. அடுத்து என்னாச்சுன்னா 12 ரூபா மைனஸ் பண்ணுவாங்க. டிடிஎஸ் ஏதோ ஒரு இது மைனஸ் பண்ணி போயிட்டு மீது 50 ரூபா தான் கொடுக்கணும். ஆனால் 50 தான் காட்டுவேன். சரி இந்த ஆர்டர் எடுத்து பார்ப்போம். இதில் என்ன ஆர்டர்னு தெரியல. அப்படி ஆர்டர் கிடச்சாச்சு. வேறு வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. டிக்கெட் ரெடி பண்ணி வன்னிய கோடு பார்சல் வச்சுருவாருன்னு நடக்குது. பக்கத்தில் வந்தாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் பக்கம் வந்தாச்சு. அன்னிக்கரை ஜங்ஷன் ரைட்டில் ஒரு ரோடு காட்டுது. இது நேரம் பார்சலுக்கு போகிற ஷார்ட்கட் ரோடு. அப்படியே வலது பக்கம் இண்டிகேட்டர் போட் அப்படியே கட்டில் யார் இறங்கி அப்படியே போகணும். அப்படி கஸ்டமர் டெலிவரி கொடுத்தாச்சு. இது எவ்வளோ பேமெண்ட்டு? 51 பேமெண்ட் எக்ஸ்ட்ரா பூஸ்ட். அவ்வளோதான். அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதாவது வண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் அடிச்சது. ஆர்டர் என்னன்னா முபாரக் ரெஸ்டாரண்ட்டில் 2 எடுத்து முபாரக் ரெஸ்டாரண்ட் எடுத்து தக்கலை பக்கமாக்கும் ஆர்டர் அடித்தாச்சு. அக்செப்ட் கொடுத்தாச்சு. நேரம் முபாரக் ஆர்டர் ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்தாச்சு. 188 ரூபா ஆர்டர். முபாரக்கில் போகணும், பார்சல் எடுக்கணும், கிளம்பணும். லொக்கேஷன் தக்கரை சைடு காட்டுது. ஆர்டர்னா என்னென்னு தெரியலை. அதுக்கு பார்சல் கொடுத்த பிறகு தான் தெரியும் என்னென்ன ஆர்டர்னு. எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதா. எடுத்துகிட்டு பிரிச்ச வேண்டியது. எடுத்த உடனே போகணும். அங்கே எடுத்துகிட்டே இருக்கணும். முபாரக் எங்கே இப்படியே வந்துட்டு இந்த ரைட் சைடு பின்னாடி இருக்கு. வந்தாச்சு முபாரக். இந்திய ரோட் இந்திய வலது பக்கம் முளைச்சி கொண்டு விடணும் வண்டியை. முபாரக் ஹோட்டலில் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஹோட்டலில் வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணி வச்சாச்சு. வந்துட்டேன்னு அப்டேட் பண்ணணும். நான் இங்கே வந்தாச்சு. போடாங்க வந்தாச்சு. ஐஹேடு வந்தாச்சு. லொக்கேஷன் வீட்டு பரோட்டா 10. 5:52 வந்த ஆர்டரு. 1/2 மணிக்கூர் வெயிட் பண்ணி 6:27 ஆர்டர் கிடச்சாச்சு. வீட் பரோட்டா ஆர்டர் கிடச்சாச்சு. எடுத்து அப்படி பேக்கில் வச்சுட்டு பேக்கை மூடிட்டு போக வேண்டியதான். அப்படி கஸ்டமர் லொக்கேஷன் பக்கம் வந்தாச்சு. இனி ஒரு 800 மீட்டர் காட்டுது. லொக்கேஷன் போயிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். நேச்சுரலை பார்க்க முடியல. இந்த பக்கம் பாறை, 2 பக்கம் வயல் சூப்பராக இருக்குது. வர்ற மாதிரி அங்கே வானம், இங்கே பூமி. வலது பக்கம் வயல், இடது பக்கம் ரப்பர் தோட்டம், நடுரோடி, வண்டி ஓட்டம்.
ஸ்விக்கி ஆர்டரிங்க தானா? ஸ்விக்கி ஆர்டரிங்க தானா? நேம் சாம் தானே? சரி, அப்படி ஆர்டர் கொடுத்தாச்சு. எவ்வளோன்னு பார்ப்போம். 91 30 ரொட்டிக்ஸ், 4 டிஸ்ட்ரிக் 30, 8 ரூபா போனஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து விட்டாச்சு. அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். அப்படி நேரமாக தக்கலில் ஆர்டர் கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அடுத்த ஆர்டர் வந்தது. பரோட்டா ஹோட்டல்லேருந்து எடுத்து நேர திருவட்டார். ஏர்னிங்ஸ் 85 ரூபா. அக்செப்ட் ஆர்டர். பிக்கப் ரெடியாக இருக்குது. சரி, கிளம்பிடுவோம். கோகோனட்டு ஹாஃப் சிக்கன் ஆர்டர் எடுத்தாச்சு. பிக்கப்பு கம்ப்ளீட்டடு. கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் 26 கொண்டு கொடுக்கணும். கஸ்டமர் லொக்கேஷன் பக்கம் வந்தாச்சு. 500 மீட்டரில் கஸ்டமரோட வீடு. திருவட்டார் மார்க்கெட் ஜங்ஷன். இண்டிகேட்டர் போடாமல். சரி, ஓகே. பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சு. டெலிவரி பஸ்ஸு பேஅவுட் 85 ரூபா கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் போனஸ் 14 ரூபா. லாங் டிஸ்டன்ஸ் 1 ரூபா. அப்படி அடுத்து சும்மா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ஆர்டர் அடிச்சது. 8:27க்கு 185 ரூபா ஆர்டரு. ஈரானி ரெஸ்டாரண்ட் 833 8:33க்கு அதில் போகிறோம். அவ்வளோதான். சரி, ஆர்டர் எடுத்து ஸ்பீடாக கொண்டு கொடுக்கலாம் பார்த்தா ஃப்ரெண்ட் 2 புத்தக்க வண்டி இருக்குது. புத்தக்க வண்டி ஓட்டக்கு ஓட்டக்கு வலது பக்கம் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே கொண்டு பார்க் பண்ணிட வேண்டியது. பிக்கப் ரெடி ஆச்சு. அண்ணா பிக்கப்பு தாருங்கண்ணா ஓடி கேட்டுட்டு வாங்கிட்டு உடனே திருட்டுன்னு கிளம்பிட வேண்டியது. திருட்டுன்னு போக வேண்டியது. ரெஸ்டாரண்டில் ரீச் ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்டில் ரீச்சாச்சு. பிக்கப் ரெடி ஆகிருக்கு. பிக்கப் ரெடி. 424 அல்ஃபாம் ஆர்டரு. ஆனால் ஸ்விக்கி ஆர்டரு 8424. ஓகேண்ணா, ஓகே. இப்படி ஆர்டர் கிடச்சி ஏதோ வீட்டில் காரணமாக ஆனால் அவ்வளோ கை அடியில் போட்டு பிடிக்க சொல்லிச்சுன்னா ஆர்டர் எடுத்தாச்சு. பேக்கில் வச்சுட்டு மூடிட்டு கிளம்பிட வேண்டியதான். எஸ் கொடுத்துட்டு தர்மசாஸ்தா காம்ப்ளெக்ஸ் குலசேகரம் லொக்கேஷனை போட்டுட்டு 185 ஆர்டர் எடுத்துகிட்டு இங்கே குலசேகரம் பக்கம் வந்தாச்சு. லொக்கேஷன் குலசேகரம் பக்கம் வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 800 மீட்டர் காட்டுது. அப்படி கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு. கஸ்டமர் 1 2 3வது ஃப்ளவரில் நிற்கிறாரு. என்னண்ணா? ஓகே. 185 ரூட்டு கிடச்சது. 15 ரூபா மேக்ஸ் போனஸ். லாங் டிஸ்டன்ஸ் இந்தாங்கண்ணா. சரி, ஓகே. ஆர்டர் கொடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம். பாய். டே 3 இன்றைக்கி லாகின் பண்ணி 8 மணி நேரம் லாகின் இருந்தப்போ 6 ஆர்டர் தான் கிடச்சிது. காலமாக உள்ள ஆர்டரு ரொம்ப வேஸ்ட். இன்றைக்கி காலமாக லாகின் பண்ணது வெரி வேஸ்ட். 2:12க்கு லாகின் பண்ணது, அதாவது காலமே இல்லை உச்சிக்கு. ஐயோ, அதில் 2:12க்கு லாகின் பண்ணால் 23 ரூபா 39 ரூபா ஆர்டரு. அடுத்த 6 மணிக்கு தான் வரலான்னு பார்த்தேன். 5 மணிக்கு ஒரு ஆர்டர் அடித்தது 5:08க்கு. அதுக்கு தான் அது தொட்டு தான் நல்ல ஆர்டர் கிடச்சிது. 56 ரூபா 191 85 189. டோட்டலாக இன்றைக்கி ஏர்னிங்ஸு 554 ப்ளஸ் 29 ரூபா மேக்ஸ் போனஸு. எல்லாம் அடி சேர்த்து இன்றைக்கி 6 ஆர்டர் கிடச்சிது.
அதாவது டே 3ல் இன்னைக்கு இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் ஆலில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.